பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உங்கள் எல்லாருக்கும் உண்டாவதாக. இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் ஞாயிறில் இந்த தொழுகைக்கு உங்களை மகிழ்ச்சியாக வரவேற்றுக் கொள்கின்றேன். நாம் இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களிகூர்ந்து மகிழ கடவோம். வாருங்கள் ஜெபம் செய்வோம். முழு உலகத்தையும் படைத்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற எங்கள் ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிறில் திருப்பெயரை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் சுவாமி உம்மை தேடுவதற்கு முன்னே எங்களோடு எப்போதும் நீர் இருக்கிறீர். நாங்கள் அதை உணரவும், கடவுள் எங்களை நடத்துகிறார் என்று ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லவும், உம்முடைய அருள்வாக்கை நாங்கள் இன்னமும் கேட்டு எங்களை புதுப்பிக்கவும் இந்த தொழுகையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இந்த தொழுகையின் நிறைவு வரையிலேயும் எங்களோடு இருந்து உம் அருளை எங்களுக்கு ஆண்டவர் அருளை விடுவீராக. ஆண்டவரை, இந்த தொழுகை சுவாமி ஆண்டவரை எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். இயேசு ரட்சகரின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமீன். நாம் இணைந்து 16வது ஞான பாடலினை பாடுவோம். எல்லாருக்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மனிதர் நீர் வாழ்க இயேசுவே.
நாம் 146வது சங்கீதத்தினை இணைந்து படிப்போம். அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் இரட்சிக்க திராணி இல்லாத மனுப்புத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோவின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சியோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்ல ஆண்டவரிடம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு கூட நாம் அறிக்கை செய்வோம். உலகெங்கும் நற்செய்தியை அறிவிக்க ஆண்டவர் சொன்னார். இந்த அருள்பணி ஞாயிறில் நாம் கடவுளை தொழுது கொள்ளுகிறவர்களாக மட்டும் காட்சியளிக்கிறோமா? கிறிஸ்துவை அறிவிக்கிற அருள்பணியிலே நம்மை ஈடுபடுத்துகிறோமா? இந்த காலையிலே நம்மை நாம் உணர்வோம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக என்கிறது வேதம். நாம் பல வேளைகளில் பிறர் வாழ்வு பெற வேண்டும் என்கிற சிந்தனை இல்லாதவர்களாகவே நம்முடைய சுயத்தையே மையமாக கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த காலையிலே நம்மை உணர்ந்து, ஆண்டவரே நான் பாவி, நீர் எனக்கு கிருபை காட்டும். ஆண்டவரே உமக்கு அர்ப்பணி செய்ய மீண்டும் ஓர் தருணத்தை தாரும். என்னுடைய சுயத்தை ஆண்டவரே விட்டுவிட்டு நான் சிறப்பானவனாக செயல்பட நீர் அருள் செய்யும் என்று இந்த காலையில் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் மன்றாடுவோம்.
கடவுள் நமது பாவங்களை கண்டு வேதனை அடைகிறார். ஆனாலும் தம்முடைய அன்பின் நிமித்தம் நமது பாவங்களை அவர் மன்னிக்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னித்து ஆறுதலையும் ஆதரவையும் நமக்கு அருளி நம்மை அறவழியிலே நல்ல பாதையிலே வழிநடத்திடுவாராக. ஆமென். கடவுளுக்கு நாம் இந்த காலையிலே நன்றி செலுத்துவோம். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளாடி நாம் பிரவேசிக்க கடவுள் கிருபை செய்தார். கடவுளை துதிப்போம். ஜீவன், சுகம், பலம் எல்லாவற்றையும் ஆண்டவர் இது மட்டும் நமக்கு தந்து நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். கடவுளை போற்றுவோம். உண்ண உணவு, உடுக்க உடை, உறைவிடம் இவைகளெல்லாம் கடவுள் நமக்கு அருளிக்கொண்டே இருக்கிறபடியினால் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். கடவுள் அருளுகிற அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி, நல்ல குடும்ப வாழ்வு, நல்ல உறவுகள், கடவுள் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து நம்மை இம்மட்டிலும் நடத்தி கொண்டிருக்கிறார். நன்றி பெருக்கோடு நன்றியால் பாடிடுவேன் என்று சொல்லி கடவுளை துதித்து நாம் இந்த காலையிலே பாடிடுவோம். நாம் அமர்ந்திருந்து திருமறை பாடங்களை படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனங்கள் முடிய. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனங்கள் முடிய. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பவைகளே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அனைவருக்கும் இந்நாளின் அன்பின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறையின் 2வது பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 25 முடிய. மத்தேயு 4 வசனங்கள் 17 முதல் 25 முடிய.
அது முதல் இயேசு மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்கத் தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன்பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களைக் கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களைக் கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்து இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் நாம் ஜெபம் செய்வோம். இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபையின் எல்லா குடும்பங்களுக்காகவும் நம்முடைய கிராமத்தில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் நம் குடும்பங்களை சார்ந்து தொலைவு நாடுகளில் இருக்கிற குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நம் எல்லா குடும்பங்களுடைய தேவைகளையும் ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று கடவுளிடத்திலே நாம் மன்றாடுவோம். இந்த காலையிலேயும் ஆண்டவர் இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய பய உணர்வும் நம்முடைய நம்பிக்கையின் இழப்பும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த நாட்களில் கடவுள் நமக்கு நம்பிக்கையையும் அந்த பரவுதலிலிருந்து ஒரு பெரிதான ஒரு விடுதலையையும் நமக்கு ஆண்டவர் அருள வேண்டும் என்று கடவுளை நோக்கி நாம் ஜெபிப்போம். அதேபோல தடுப்பு பணிகளிலே ஈடுபடக்கூடிய மக்கள் கடவுளால் பாதுகாக்கப்பட வேண்டும். அர்ப்பணிப்போடு அவர்கள் தங்கள் பணிகளை செய்ய ஆண்டவர் ஆற்றல் கொடுக்க வேண்டும். அதற்காகவும் நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். இந்த நாட்களில் கிராமப்புறங்களிலும் பேரூராட்சி, நகராட்சி போன்ற இடங்களிலெல்லாம் தொழுகைகள் நடத்தலாம் என்கிற ஒரு அனுமதியை அரசு வழங்கியிருக்கிறது. கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லி அப்படி தொழுகைகள் நடக்கிற பொழுது மிக கட்டுப்பாடோடு மக்கள் நடந்து கொள்ளவும், நம்முடைய தொழுகைகளால் இந்த தொற்று வியாதி பரவுகிறது என்கிற ஒரு அவப்பெயர் வராதபடி கடவுள் நடத்தவும் இந்த வேளையில் நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், பெண்கள், முதியவர்கள், விதவைகள், நோயாளிகள் எல்லாருக்காகவும் அவர்கள் எல்லாரும் நல்வாழ்வை பெற வேண்டும் என்று சொல்லி கடவுளிடத்திலே நாம் ஜெபிப்போம். அதேபோல துன்பங்களிலே இருப்போர், கடன் பாரங்களிலே இருப்போர், உள்ளம் உடைந்த நிலையிலே இருப்போர், வாழ்விலே இருள் நிறைந்த சூழல்களிலே இருப்போர், பசி பட்டினியிலே இருப்போர், இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்வு மேன்மையடைய வேண்டும் என்று சொல்லி
கடவுளால் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இந்த நாட்களில் கல்வி சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் மூலமாய் பிள்ளைகள் கற்கிறார்கள். எல்லா பிள்ளைகளும் கற்பதற்கு வசதிகள் வேண்டும். அதற்காக நாம் வேண்டுவோம். ஆண்டவர் எல்லா பிள்ளைகளுக்கும் ஞானம் கொடுக்க வேண்டும். அதற்காக நாம் கடவுளிடத்திலே ஜெபிப்போம். இந்த அருள்பணி ஞாயிறில் எல்லா அருள்பணிகளுக்காகவும் சிறப்பாய் மிஷினரி ஸ்தாபனங்களுக்காய், மிஷினரி பணிகளுக்காய், ஆங்காங்கே மிஷினரி களங்களிலே பணி செய்யக்கூடிய மிஷினரிகளுக்காக நாம் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்ளுவோம். சமூக பணி, கல்வி பணி, மருத்துவ பணி, இப்படிப்பட்ட பணிகளிலே ஈடுபடக்கூடிய மக்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் கடவுளிடத்திலே ஜெபிப்போம். இந்த காலையிலே நம்முடைய மன்றாட்டுகளை எல்லாம் ஆண்டவர் கேட்கிறவர் என்கிற நம்பிக்கையோடு எல்லா மன்றாட்டுகளையும் ஆண்டவரிடத்திலே ஒப்புவித்து அவர் கற்பித்து தந்த இறைவேண்டலை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். 507வது எழுப்புதல் கீதத்தினை இணைந்து பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை அருள்பணி ஞாயிறு என்று இந்த நாளை நமக்கு அறிமுகம் செய்திருக்கிறது. சிந்தனையின் தலையங்கமாக அருள்பணி, அனைவருக்கும் நற்செய்தி, மிஷன், குட் நியூஸ் டு ஆல். இந்த சிந்தனை பொருளில் திருமறை பாடங்களிலிருந்து சில உண்மைகளை சிந்திக்க முற்படுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கன்மலையும் மீட்பருமாகி எங்கள் ஆண்டவரே, இப்போதும் அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் உம்மை சிந்திக்கிற எல்லாருடைய சிந்தனைகளும் உமக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று
கிறிஸ்துநாதரின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். மிஷன் அல்லது அருள்பணி என்கிற பதம் மிசியோ அல்லது மிட்டரே என்கிற லத்தீன் வினைச்சொல்லிலிருந்து உருவெடுத்தது என்கிறார்கள். இதற்கு அனுப்புகிறேன் அல்லது அனுப்பு என்கிற பொருள் சொல்லப்படுகிறது. அருள்பணி இறை சமூகத்துக்கு தரப்பட்டிருக்கிற தனிப்பட்ட ஒரு அழைப்பு. இயேசுநாதர் சொல்லுகிறார், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லி. ஒரு பக்தர் விதமாய் குறிப்பிட்டார், இறை சமூகம் உயிரோடு இருக்கிறது என்றால் இந்த நற்செய்தி அறிவிப்பு தான் அதற்கு காரணம். நாம் இன்றைக்கு இறை சமூகமாக இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த நற்செய்தி அறிவிப்பு தான் காரணம். ஆக நற்செய்தி அறிவிப்பது மிக முக்கியமானது. இன்றைக்கு ஏராளமான நற்செய்தியாளர்கள் கடவுள் உங்களுக்கு இன்னது செய்ய போகிறார், இன்றைக்கு ஜனங்கள் அந்த நற்செய்தியை தான் அதிகமாய் கேட்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு நிரம்ப நற்செய்தி பிரசங்கிமார்கள் கடவுள் எனக்கு சொன்னார், நான் இதை சொல்லுகிறேன் என்று தீர்க்கமாய் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிறபடி நடப்பதில்லை. எப்படியும் ஆட்சி மாறும் என்று சொல்லி சில நற்செய்தியாளர்கள் சொன்னார்கள். ஆனால் ஆட்சி மாறவில்லை. இப்பொழுது சமீபத்திலே கொரோனா மிக சீக்கிரமாய் நீங்கி போகும் என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் ஜனங்கள் அந்த நற்செய்தியை தான் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். இயேசுநாதரை நற்செய்தியாக இன்றைக்கு பறைசாற்றவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக பிரியமானவர்களே, நாம் படிக்க கேட்ட மத்தேயு நற்செய்தி நூல் 4வது அதிகாரத்தை நாம் படிக்கிற பொழுது யோவான் ஸ்நாபகன் இயேசுநாதருக்கு முன்னாடி நற்செய்தியை அறிவிக்கிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நற்செய்தியை அறிவித்து அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அவர் சிறையிலே அடைக்கப்பட்டார் என்கிற ஒரு செய்தியை அறிந்தவுடனே இயேசுநாதர் நற்செய்தி அறிவிக்கிற பணியை ஆரம்பிக்கிறார். இந்த யோவான் ஸ்நாபகன் பாலை நிலத்திலே நற்செய்தி அறிவித்தார். ஆனால் இயேசுநாதர் கலிலேயாவுக்கு, ஏழைகள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய கலிலேயாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே நற்செய்தி அறிவித்தார். இன்றைக்கு இந்த நாம் படிக்க கேட்ட பகுதியிலிருந்து, நற்செய்தி பகுதியிலிருந்து, அந்த இயேசுநாதர் எவ்விதமான அருள் பணியை எதிர்பார்க்கிறார் என்கிற அளவிலே நாம் சில காரியங்களை சிந்திக்க முற்படுவோம். முதலாவதாக மனம் திரும்புதலை அறிவிக்கிற அருள் பணி. மத்தேயு நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இதுதான் இயேசுநாதர் அறிவித்த நற்செய்தி. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இது ஏதோ திடீரென்று வந்ததல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தே. நோவா அன்றைக்கு அக்கிரமம் பெருகின பொழுது இந்த மனம் திரும்புதலை தான் ஜனங்களுக்கு எச்சரிக்கையின் செய்தியாக அறிவிக்கிறார். அழிவு வரப்போகிறது என்று சொல்லி அறிவிக்கிறார். அதைப்போல யோனா
ஆண்டவர் நினிவே பட்டணத்திலே போய் நினிவே பட்டணத்தாருடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நினிவே பட்டணம் அழிக்கப்பட போகிறது, அது எச்சரிக்கையின் செய்தியாய அந்த ஜனங்களை மனம் திரும்புவதற்கு சொல்லுகிறார் ஆண்டவர். பிரியமானவர்களை, நாம் வாசித்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம், அந்த 55வது அதிகாரம் 2ஆம் ஏசாயாவின் இறுதி பகுதி என்று சொல்லுவார்கள். 40வது அதிகாரத்திலிருந்து 55வது அதிகாரம் உள்ள பகுதிகள் 2ஆம் ஏசாயாவின் பகுதியாக கொள்கிறார்கள். இந்த 2ஆம் ஏசாயாவின் இறுதி பகுதியிலே இஸ்ரவேல் ஜனம் பாபிலோனிலே சிறைப்பட்டு 70 ஆண்டுகள் வாடி வதங்கி கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலே விடுதலை அறிவிப்பு கோரேஸ் மன்னன் மூலமாய் வருகிறது. பல மக்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்து எப்பொழுது எங்களுடைய சொந்த நாட்டிற்கு போகலாம் என்கிற ஒரு ஆதங்கத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் ஜனங்கள் அந்த 70 வருட காலம் அந்த அடிமை வாழ்வு, அவர்கள் அங்கேயே நாங்கள் இன்னமும் வாழ்ந்து விடலாமோ, அங்கேயே வியாபாரம் செய்கிறவர்கள், அங்கேயே சில பணிகளிலே ஈடுபடுகிறவர்கள் அந்த அடிமைத்தன வாழ்விலேயே இருந்து விடலாமோ. ஆக அந்த ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் பேரிரக்க செய்தியை அறிவிக்கிறார். சாலையில் பொருள் விற்கிறவர்கள் கூவி அழைப்பதைப் போல அந்த ஏசாயா 51:1 படிக்கிறோம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். ஆக ஒரு பேரிரக்கம் ஆண்டவரால் அருளப்படுகிறது. அந்த ஆண்டவர் ஏற்கனவே அந்த ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஊடுகிற கானான் தேசத்தை அளித்திருந்தார். ஆனால் பிறகுதான் பாபிலோனுக்கு அவர்கள் அடிமைப்படுகிறார்கள். ஆக ஒரு பேரிரக்கம் நிறைந்த வாழ்வை ஆண்டவர் அவர்களுக்கு கூவி அழைக்கிறார், வாருங்கள் என்று சொல்லி. ஆனால் அந்த பகுதியை நீங்கள் படிக்கிற பொழுது அங்கே ஆண்டவர் அவர்களிடத்தில் எதிர்பார்க்கிறது, கடவுளுக்கு நேராக திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், டர்ன் டு காட், கடவுளுக்கு செவி கொடுங்கள், கடவுளை தேடுங்கள், கடவுளை கூப்பிடுங்கள். அந்த பகுதி அதையெல்லாம் சொல்லுகிறது. கடவுளுக்கு நேராக திரும்புங்கள். அதை போலதான் யூத ஜனம், நான் படிக்க கேட்ட அந்த நற்செய்தி பகுதியிலே யூத ஜனம் அன்றைக்கு ரோம கொடுங்கோல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற காலம், ரோம அரசாங்கத்தினுடைய வரி விதிப்பு, யூத சமய தலைவர்களால் வேதனை, பாரம்பரிய சிந்தனைகளுக்கு அடிமைப்பட்ட நிலை. ஆக இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த யூத ஜனங்களுக்கு இயேசுநாதர் இந்த இறையரசு பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அங்கேயும் இயேசுநாதர் அதை தான் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இந்த இறையரசு என்று சொல்லுகிற பொழுது அது மக்கள் நடுவே செயல்படுகிற அரசு, அந்த ரோம அரசை போன்றதல்ல. வேதம் சொல்லுகிறது பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, உண்பதையும் குடிப்பதையும் இது அடிப்படையாக கொண்டதல்ல, தூய ஆவி அருளக்கூடிய நீதி, அன்பு, மகிழ்ச்சி இவைகளை அடிப்படையாக கொண்டது. ஆக அந்த கடவுளுடைய அரசை நிலைநிறுத்துவதற்கு எல்லாரும் மனம் திரும்புங்கள். ஆக பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 6:9-10 படிக்கிற பொழுது அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அந்த பகுதியிலே ஒரு பட்டியலிடப்பட்டிருக்கிறது. வேசி, விக்கிரகாராதனை பண்ணுவோர், விபச்சாரக்காரர்கள், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனம் பண்ணுகிறவர்கள், கொலைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. பிரியமானவர்களே, கடவுளுடைய பேரிரக்கத்தை அனுபவிக்க, கடவுளுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மனம் திரும்புங்கள். இன்றைக்கு பூமி எங்கும்
கொரோனா பரவிக்கொண்டே தான் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு கடவுளுடைய பேரிரக்கத்தை பெற வேண்டிய நிலையிலே காட்சியளிக்கிறோம். நமக்குள்ளே மனமாற்றம் வேண்டும், நமக்குள்ளே சிந்தனை மாற்றம் வர வேண்டும், நமக்குள்ளே சுபாவ மாற்றம் வர வேண்டும். நம்முடைய சுபாவப்படியே நாம் வாழ்கிறதல்ல, நமக்குள்ளே விருப்ப மாற்றம் வர வேண்டும். பிரியமானவர்களே, மனம் திரும்புதலின் செய்தி எல்லா இடங்களிலும் அறிவிக்கப்பட வேண்டும். லூக்கா 24:47 மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த பகுதி சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு அருள்படி மனம் திரும்புதலை அறிவிக்கிற அருள் பணி. இரண்டாவதாக, மனிதர்களை மனிதர்களாக மாற்றக்கூடிய அருள் பணி. இந்த மத்தேயு 4வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். சீமோன் பேதுருவும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலிலே வலை போட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே தான் சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். இது மனிதர்களை மதமாற்றுகிற பணி அல்ல, மனிதர்களை மனிதர்களாக்குகிற பணி. நல்ல நாகரிகம் கொடுக்கிறது, நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கிறது. ஆக மனிதர்களை முன்னேற்றக்கூடிய பணி, மனிதர்களை மனிதராக்குகிற பணி. இதற்கு ஏதோ ஆண்டவர் ஏதோ தகுதியின் அடிப்படையில் இந்த பணிக்கு யாரையும் தெரிந்து கொள்வதில்லை. ஆனால் ஆண்டவர் எல்லாரையும் தகுதிப்படுத்துகிறார். Jesus did not call the qualified, he qualified the call என்று சொல்லலாம். அவர் எல்லாரையும் அழைத்து தகுதிப்படுத்துகிறார். ஒவ்வொரு மக்களும் உண்மையிலேயே மனிதர்களை மனிதர்களாக்குவதற்கு தகுதியானவர்கள், முகவர்கள் என்று சொல்லலாம். இந்த ஆண்டவர் அழைத்த இந்த சீடர்கள் பேதுருவும் அவருடைய சகோதரர் அந்திரேயாவும் படகுகளை விட்டு, வலைகளை விட்டு, உறவுகளை விட்டு, கூலி ஆட்களை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அனைத்தையும் விட்டுவிட்டு அருள் பணி ஆற்றுவது என்கிற நிலையிலே அவர்கள் ஆண்டவருக்கு பின் சென்றார்கள். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை அறிவிக்கிற பணியில் ஈடுபட வேண்டும். இந்த கடவுளை மனிதர்களை மனிதர்களாக்குகிற பணியில் ஈடுபடுவதற்கு நாம் அனுப்ப வேண்டும். திருச்சபைக்கு இன்றைக்கு ஆண்டவர் தருகிற ஒரு பணி மிஷனரிகளை அனுப்புவது. அந்தியோகியா திருச்சபை அன்றைக்கு பவுலையும் பர்னபாவையும் மிஷனரி பணிக்கு அனுப்பினது. இயேசுநாதர் சீசர்களை அவருடைய அறுவடை பணிக்கு அனுப்பினார், மனிதர்களை பிடிக்கிற பணிக்கு அனுப்பினார். அனுப்புகிறது அதுவும் நாம் செய்ய வேண்டிய ஒரு பணி. அதை போல கொடுக்கிறது, மிஷனரி பணிகளுக்காய் கொடுக்கிறது. ஒரு பிரசங்கியார் ஒரு விவசாய இடத்திலே, வெளிநாட்டிலே ஒருவரிடத்திலே கேட்டார், உங்களிடத்திலே 200 பவுண்ட் இருந்தால் 100 பவுண்டினை ஆண்டவருடைய அருள் பணிக்கு கொடுப்பீர்களா என்று சொல்லி. அப்பொழுது அவர் சொன்னார், ஆம் கொடுப்போம் என்று சொல்லி. திரும்ப அவர் கேட்டார், உங்களிடத்தில் 2 பசுமாடுகள் இருந்தால் 1 பசுமாடு அருள் பணிக்கு கொடுப்பீர்களா என்று சொல்லி. அந்த மனிதர் சொன்னார், கண்டிப்பாக கொடுப்போம் என்று சொல்லி. அந்த பிரசங்கியார் அடுத்து கேட்டார், உங்களிடத்தில் 2 ஆடுகள் இருந்தால் 1 ஆட்டை தருவீர்களா என்று சொல்லி. அப்பொழுது அந்த மனிதர் சொன்னாராம், என்னிடத்தில் 2 ஆடுகள் உண்டென்று உங்களுக்கு தெரியும்,
நீங்கள் தெரிந்துதானே இதை கேட்கிறீர்கள் என்று சொல்லி அவர் கோபப்பட்டாராம். ஆக இல்லாததை கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாகுகிறோம், இருப்பதில் கொடுப்பதற்கு நமக்கு மனதில்லை என்று சொல்லலாம். ஆக மனிதர்களை பிடிக்கிற அந்த பணிக்கு நாம் கொடுக்கிறதும் மிக முக்கியமானது. அதைப்போல ஜெபிப்பது, அருள் பணிக்காக ஜெபிப்பது, நம்முடைய அத்திச்சாதின சுவிசேஷ ஜெபக்குழுவை கூட நாம் யோசிக்கிற பொழுது அது ஜெபத்திலே உருவானது என்று சொல்லுவார்கள். அருள் பணிகள் ஜெபத்திலே கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆக ஏதாவது ஒரு நிலையிலே நாம் மனிதர்களை பிடிக்கிற அந்த பணியிலே நாம் ஈடுபாடு காட்டுவோம். மூன்றாவதாக மனிதநேய பணிகளை செய்வது. இந்த மத்தேயு 4வது அதிகாரம் 23வது வசனத்திலே ஆண்டவர் இயேசுநாதர் ஜெபாலயத்திலே, கலிலேயாவிலே ஜெபாலயத்திலே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல நோய்களையும் வியாதிகளையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். ஆக மனிதம் செழிக்க பாடுபட்ட இயேசு என்று சொல்லலாம். இயேசுவை அணுகினோர் அனைவரும் நலவாழ்வு பெற்றார்கள். தான் மட்டும் வாழ்ந்தால் போதாது, அனைவரும் வாழ வேண்டும் என்கிற உயரிய நோக்கம் எல்லாரிடத்திலேயும் பெருக வேண்டும். ஆக அதுதான் அருள் பணி என்று சொல்லலாம். மற்றவர்களுக்கு வாழ்வு தருகிற நற்செயலே அருள் பணி. ஒரு சமாரியன் அன்றைக்கு குற்றுயிராக கிடந்த மனிதனுக்கு உதவி செய்வதனால் அவன் நல்ல சமாரியன் என்று பெயர் பெற்றான். ஆனால் மற்றவர்களுடைய அவலத்தை கண்டும் காணாமல் லேவியனும் ஆசாரியனும் சென்றான் என்று சொல்லி அந்த பகுதியை நாம் வேதத்திலே படிக்கிற பொழுது காண்கிறோம். இன்றைக்கு நாம் எல்லாரும் உண்மையிலேயே மிஷினரிகள் மூலமாய் அந்த மனிதநேய பணிகளை பெற்றதினால்தான் அன்றைக்கு மிஷினரிகள் சமூக சமய பொருளாதார அடிமைத்தனத்திலே நாம் இருந்த பொழுது ரிங்கல் ட்ரோவே, சார்லஸ் மீட் அவர்கள் எல்லாரும் நம்முடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டார்கள். சார்லஸ் மீட்டினுடைய காலத்திலே தோழ்ச்சியிலே கலகம். ஆகவே தான் நாம் இன்றைக்கு பெண்கள் எல்லாரும் இன்றைக்கு உடையணிந்து செல்லுகிறார்கள், ஆண்கள் நல்ல உடையணிந்து செல்லுகிறோம். ஆக அருள் பணியினால் நாம் வாழ்வு பெற்றோம். அதேபோல் அன்றைக்கு மிஷினரிகள் கல்வி பணி, இலவசமாய் கல்வி பணி கொடுத்தார்கள், இலவசமாய் மருத்துவ பணியை செய்தார்கள். கடவுளை அருகிலே வந்து மக்களுடைய குறைகளை தீர்ப்பதைப் போல காட்சியளிக்கப்பட்டது. இன்றைக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் மனிதநேய பணிகளை செய்ய வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு கல்விக்காக, மருத்துவ செலவினங்களுக்காக திருச்சபை சின்ன சின்ன உதவிகளை செய்கிறது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு கல்வி சந்தை, அதைப்போல மருத்துவ சந்தை, மனித சந்தை, இன்றைக்கு பணத்திற்காக மற்றவர்களிடம் விலை போகும் அடிமை நிலைதான் மனிதனிடத்திலே காணப்படுகிறது. ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சின்ன சின்ன உதவிகளை செய்கிறோம், அது நல்ல கரிசனை பணிதான். ஆனால் இந்த கல்வி சந்தை, அதைப்போல மருத்துவ சந்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் இன்றைக்கு மனிதநேய சிந்தனைக்குட்பட வேண்டும். தங்களை கொழுக்க செய்கிற ஒரு நிலையிலே அல்ல, மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலையை உருவாக வேண்டும். நாம் உண்மையிலே அதற்கு உழைக்க வேண்டும். அந்த கரிசனை இன்றைக்கு வளர வேண்டும். போதகர் ஜான் வெஸ்லி ஒரு நாள் தன்னுடைய வீட்டை அலங்கரிப்பதற்காக நிரம்ப படங்கள், அலங்காரமான படங்களை
வாங்கி கொண்டு வந்தாராம். வீட்டிலே மாட்டி அதை அழகுபடுத்த வேண்டும் என்று சொல்லி வாங்கி வந்துவிட்டு வேலைக்கார பெண் வருவாள். அவள் வந்த பிறகு எல்லா வேலைகளையும் முடித்த பிறகு இதை மாட்டி அழகு பார்க்கலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டே இருந்தார். அது ஒரு குளிர்காலம். அவர் நினைத்து கொண்டே இருக்கிற பொழுது வேலைக்கார பெண்ணும் வந்து பெல்லை அமிழ்த்தினார், காணிங் பெல்லை. கதவை திறந்தார். அந்த பெண் குளிரோடு வந்து நின்றாள். அது குளிர்காலம். நடுநடுங்கிய நிலையிலே வந்து நின்றாள். அவள் போட்டிருந்த ஆடை சற்று உடல் சூடு தரக்கூடிய ஒரு கவன் அணிந்திருந்தாள். அவள் கம்பள கோட்டு வாங்கி அணிவதற்கு அவளிடத்திலே பணம் இல்லை. ஆகவே இந்த ஜான் வெஸ்லி இந்த பெண்ணை பார்த்த மாத்திரத்திலே தன்னுடைய பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளாடி, தன்னுடைய பாக்கெட்டுகளுக்குள்ளாடி கைகளை போட்டு பார்க்கிறார். இந்த பெண்ணுக்கு கம்பள கோட்டு வாங்குவதற்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவருடைய பாக்கெட்டிலே எங்கு போட்டு பார்த்தாலும் பணம் இல்லை. ஏனென்றால் அனைத்தையும் அலங்கார படம் வாங்கி வந்து விட்டார். அப்பொழுது மனதிலே தோன்றிய சில எண்ணங்களை ஆண்டவர் அவரிடத்தில் எப்படி சொன்னாராம். மிகவும் நன்றாக செய்தாய், உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, உன் வீட்டில் படங்களை கொண்டு அலங்கரிக்க நீ நினைத்தாய். ஆனால் அதே வேளையிலே இந்த ஏழை படைப்பு குளிரில் நடங்குகின்ற காட்சியினை உன்னுடைய கண்கள் மறைத்து விட்டது. அவர் அப்படி சிந்தித்தாராம். அடுத்த ஒரு சிந்தனை அவருக்கு வெளிப்பட்டதாம். இது வெறும் படங்கள் அல்ல, இது இந்த வேலைக்காரியினுடைய இரத்தமும் கூட. ஆகவே அவர் சொன்னாராம், இன்று முதல் மக்களுக்கு வாழ்வு தரக்கூடிய நல்ல பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி, அந்த கரிசனை பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் ஆண்டவர் இயேசுநாதர் அதை தான் நம்மிடத்தில் விரும்புகிறார், மனிதநேய பணிகளை செய்வது. அருள் பணியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் இயேசுநாதருடைய பாதையில் நல்ல அருள் பணிகளை செய்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்திடுவாராக. ஆமென். நாம் இணைந்து நம்முடைய விசுவாசத்தினை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாடத்தில் உற்பத்தியாகி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமையுள்ள கடவுளின் வலதுவாரத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் இணைந்து 407வது கீர்த்தனை பாடலினை பாடுவோம். ஜீவ வசனம் கூறுவோம். சகோதரரே, சேர்ந்தே காலம் ஊதுவோம். ஜீவ வசனம் கூறு
ஜெபம் செய்வோம். சிறந்த அருள் தொண்டராக பணியாற்றி அருள் தொண்டினை எங்களுக்கு ஒப்படைத்திருக்கிற ஆண்டவரே, இவ்வேளையிலேயும் அருள் தொண்டின் முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து எங்களை இங்கே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பூமியெல்லாம் மனம் திரும்புதலின் செய்தி பரம்பட்டும் அப்பா. கடவுளே, மனிதனை மனிதனாக்குகிற அருள் தொண்டினை நாங்களும் இந்த பூமியிலே செய்திடுவதற்கு எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மனிதநேய செயல்களை ஆண்டவரை நாங்கள் செயல்படுத்துவதற்கு எங்களை இந்த ஓய்வு நாளிலே படைக்கிறோம் அப்பா. கடவுளை, நாங்கள் இந்த ஆண்டின் 8வது மாதத்தில், ஆகஸ்ட் மாதத்தில் பிரவேசித்திருக்கிறோம். கடவுள், இந்த மாதத்தில் எங்களை வழிநடத்தும். என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த ஆண்டிலும் எங்கள் முன்னாடி உம்முடைய சமூகம் செல்லட்டும் ஐயா. இந்த மாதம் முழுவதிலுமா எங்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்களுடைய பணிகள், எங்களுடைய முயற்சிகள், பிரயாசங்கள், எங்கள் பிரயாணங்கள் எல்லாவற்றையும் கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருப்பெயருக்கு எங்களால் புகழ்ச்சி வர எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுநாதரின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம். வேண்டுதல் கேளும் பிதாவே, ஆமென். மாசில்லாத இறைவனின் அன்பும், மாறாத மைந்தனின் அருளும், நிலையான தூயாவியரின் உறவும் நம்மெல்லாரோடும் இன்றும் எல்லா காலமும் தங்கியிருப்பதாக.